Good morning, my dear students. Welcome back to English class. This is your RK sir. Kindly take your textbook. Today we have to learn grammar 1 marks. Kindly take your textbook and see the page number 42, which is given there modal auxiliaries. Modal auxiliaries. ஸோ மாடல் ஆக்சிலரிஸ் அப்படின்னாலே என்ன அப்படின்னு சொல்ல வாட் இஸ் தட் ஒன் லைன் டெஃபினேஷன் ஆஃப் மாடல் ஆக்சிலரிஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, மாடல்ஸ் அப்படின்னாலே இட் இஸ் மூட் ஆஃப் ஸ்பீக்கர்ஸ் ஆட்டிடியூட் அப்படின்னு சொல்கிறோம். மூட் ஆஃப் ஸ்பீக்கர்ஸ் ஆட்டிடியூட், அதாவது பேசுபவருடைய மனநிலை. அதைத்தான் என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா மூட் ஆஃப் ஸ்பீக்கர்ஸ் ஆட்டிடியூட் அப்படின்னு சொல்கிறோம். சரியா? ரைட். இட் இஸ் கிவன் ஹியர். அதாவது பேசுவவங்களோட மனநிலை எப்படி, அவங்க பொலைட்டாக பேசுகிறாங்களா, கோவமாக பேசுகிறாங்களா, ஆர்டர் பண்ணுற மாதிரி பேசுகிறாங்களா, ரெக்வஸ்ட் பண்ணுற மாதிரி பேசுகிறாங்களா, பெர்மிஷன் பண்ணுற மாதிரி கேட்குறாங்களா, இன்வைட் பண்ணுற மாதிரி பேசுகிறாங்களா, சஜஷன் பண்ணுற மாதிரி பேசுகிறாங்களா, நெசசிட்டிக்காக பேசுகிறாங்களா, எபிலிட்டிக்காக பேசுகிறாங்களா, பண்ணுற மாதிரி அந்த மாதிரி we have to see in the different kinds of modal auxiliaries in this class. So what is the definition of this modal auxiliaries அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கொடுத்துருக்காங்க. Modal auxiliaries are also called helping verbs. ரைட், இது helping verbsன்னு சொல்லியிருக்காங்க. They indicate modalities, attitudes or feelings like ability, possibility, permission, obligation, compulsion, etc. நம்ம சொன்னது தான். இந்த மாதிரி அத்தனை விஷயங்களையும் இண்டிகேட் பண்ணுறதுக்காக நமக்கு இந்த சென்டென்ஸில் நம்ம யூஸ் பண்ணுறதுக்காக இந்த மாடல் ஆக்சிலரிஸ் அப்படின்ற ஒரு கிராமர் 1 மார்க் நமக்கு வச்சுருக்காங்க. ஸோ திஸ் வில் பி ஆஸ்க்ட் இன் த 1 மார்க். ஸோ அதனால் இந்த புக் பேக்கில் இருக்கக்கூடியதை தரவாக படிச்சுக்கணும். ஸோ புக் பேக்கில் பேஜ் நம்பர் 42. கைண்ட்லி டேக் யுவர் டெக்ஸ்ட் புக் அண்ட் டர்ன் த பேஜ் நம்பர் 42. Follow the text. We shall now observe the use of models in the following passage அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ இதில் ஒரு பேசேஜ் கொடுத்துருக்காங்க. அதாவது என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா, சர் Isaac Asimov said science fiction can be defined as the branch of literature dealing with the reaction of human beings to changes in science and technology. The theme may be time travel, parallel universes, or extraterrestrial life. It need not be just a fantasy and must avoid the supernatural. Earlier writers used to abbreviate science fiction as SF and yesteryear children dared to read them as they liked aliens and weird. Next, creatures. Many books were published so that people could have easy access to it, but children of today would rather watch it on screen than reading. Though they might enjoy watching it on screen, teachers ought to encourage them to read science literature that will enhance their knowledge. So students should visit libraries to explore அப்படின்னு சொல்லியிருக்காங்க. So this is the passage given about using the science and technology. இதுக்கான லைப்ரரி எப்படி ஃப்ரூட்ஃபுல்லாக யூஸ் பண்ணி நம்ம நாலேஜ் டெவலப் பண்ணிக்கிறது அப்படின்ற சில விஷயங்களில் கொடுத்துருக்குறாங்க. ரைட். இந்த மாதிரி இந்த போர்டில் கொடுத்துருக்கிறது எல்லாமே நமக்கு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா மாடல் ஆக்சிலரிஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. ஒவ்வொரு மாடல் ஆக்சிலரிஸ்
given a different role. ஒவ்வொரு model auxiliaryக்கும் ஒவ்வொரு function இருக்குது. Let's we see that the functions of the model auxiliaries. Choose the correct word to complete the following sentences அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ரைட், அதுக்கு முன்னாடி we have to see this model verbs, different kinds of model verbs, which is can. The model verb can is described about the ability and request mean பண்ணி வரும். may permission or future possibility, must necessity or obligation, shall offer or suggestion, will willingness certainty promise, need necessity. இப்போ எபிலிட்டினா திறமை, ரெக்வஸ்ட்னா வேண்டுகோள், பெர்மிஷன் அப்படின்னா அனுமதி, ஃப்யூச்சர் பாசிபிலிட்டினா ஃப்யூச்சரில் எதிர்காலத்தில் நடக்கக்கூடியது, மஸ்ட்டு நெசசிட்டி கண்டிப்பான, தேவையான, ஆப்ளிகேஷன் உதவி, ஆஃபர் அப்படின்றது ஒரு ஒப்பீனியன் சொல்கிறது ஆர் சஜஷன் சொல்கிறது, வில் அப்படின்றது வில்லிங்னஸ் விருப்பம், சர்டனிட்டி நிச்சயமான, ப்ராமிஸ் அப்படின்றது ஒரு உண்மையான அப்படின்றது, தென் நெசசிட்டி தேவையான. இது குட் அப்படின்ற ஒரு மாடல் ஆக்சிலரிஸ் எதை மீன் பண்ணுதுன்னா பாஸ்ட் எபிலிட்டியை மீன் பண்ணுது. நல்லா நோட் பண்ணிக்கோங்க. பாஸ்ட் எபிலிட்டி அதாவது பாஸ்டில் இருக்கக்கூடிய ஒரு ஹேபிட்டை மீன் பண்ணி கொடுக்கும். பாசிபிலிட்டி நடக்கக்கூடிய செயல்களை. மைட் அப்படின்றது ஃப்யூச்சர் பாசிபிலிட்டியை மீன் பண்ணி கொடுக்கும். ஆட் டு வாட்ஸ் ரைட் அண்டு கரெக்ட் நீதிநெறிகள் எது சரி எது தவறு அப்படின்ற மீனிங்கில் கொடுக்கும். ஷுட் அப்படின்றது நிச்சயமாக அட்வைஸ் ஆர் சஜஷனை கொடுக்கும். வுட் அப்படின்றது ரெக்வஸ்ட் பண்ணி வரக்கூடிய இடத்துலையும் இன்வைட் பண்ணி வரக்கூடிய இடத்துலையும். டேர் டு அப்படின்றது கரேஜ் அண்டு போல்ட்னஸ் ரொம்ப தைரியத்தை மரண தைரியத்தை பாராட்டக்கூடிய அளவுக்கு வரும். யூஸ்டு டு அப்படின்றது பாஸ்ட் ஹேபிட்டில் வரும். சரியா? ரைட். அப்போ அதாவது குட் அப்படின்றது யூஸ்டு டு அப்படின்றது பாருங்கள். இப்போ இதில் பாஸ்ட் எபிலிட்டி மீன் பண்ணி தான் வருது. இதில் 2 விதமான மாடல் ஆக்சிலரிஸ் we have to note this. So first one மாடல் வேர்ப்ஸ். இந்த மாடல் இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம மாடல் வேர்ப்ஸ்ன்னு சொல்கிறோம். The model verbs can be classified as a 2. ஒன்று மாடல் ஆக்சிலரிஸ், another one செமி ஆர் குவாசி மாடல் அப்படின்னு அர்த்தம். செமி ஆர் குவாசி மாடல் அப்படின்னு அர்த்தம். செமி ஆர் குவாசி மாடல். இப்போ எது இதெல்லாம் வந்து மாடல் ஆக்சிலரிஸ்? கேன், மே, இந்த கேன், மே, மஸ்ட், ஷல், வில், நீட், குட், மைட் இது எல்லாமே மாடல் ஆக்சிலரிஸ் வருது. அண்ட் ஷுட், வுட் ஆல்சோ. சரியா? ரைட். இந்த ஹாட் டு, what are they? This need, hard to, dare to, used to, these 4 are very important. It is called semi or quasi model அப்படின்னு சொல்கிறோம். செமி ஆர் குவாசி மாடல். இதுவும் மாடல் ஆக்சிலரிஸ் தான். பாதி பண்ணும், அதாவது மாடல் ஆக்சிலரிஸ் பண்ணக்கூடியதை செமி ஆர் குவாசி ரெண்டும், அதாவது பாதி வேலையை இது செய்யும் அப்படின்றதுக்காக தான் இது செமி மாடல் அல்லது குவாசி மாடல்னு சொல்லணும். இந்த டிஃப்ரெண்ட் ஆஸ்பெக்டில் இது செய்யும். ஓகேவா? ஸோ திஸ் இஸ் த these are the 2 kinds of model auxiliaries, and one is a model auxiliaries, another one is semi or quasi model. So except these 4 are called model auxiliaries. Then need, ought to, dare to, used to called semi or quasi models. Okay, right.
இதில் நீங்கள் முக்கியமாக நோட் பண்ணக்கூடியது ஆஃபன் இட் வில் பி ஆஸ்க்டு யூஸ்டு டு, அதாவது பாஸ்டில் இருக்கக்கூடிய இருந்த ஒரு ஹேபிட் வந்து டிஸ்கண்டினியூ ஆயிருந்தது அப்படின்னா அதுக்கு யூஸ்டு டுன்னு போடுவோம். டேர் டு போல்ட்னஸ் மீன் பண்ணி, கரேஜ் மீன் பண்ணி, நீட் நெசசிட்டி தேவையானதுக்கு வரும். ஹார்ட் டு அப்படின்றது மொராலிட்டி கம் டியூட்டிக்கு வரும் அப்படின்றத நீங்கள் கரெக்டாக இந்த கீவேர்டை யூ ஹவ் டு நோட் தட்.